60 வயசானவங்க ஏதோ ஒரு செயின் கூட போட்டு போக முடியல. ஒரு செயின் கூட போட்டு போக முடியல. எல்லாம் முக்காடு போட்டு போக வேண்டியதாக இருக்குது. சுத்தமாக பாதுகாப்பே கிடையாதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன். பேங்க் வேலையில் தான் இருக்கேன். அது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் பணம் நகைலாம் எடுத்துகிட்டு வரேன், வரேன் ஆனால் ரொம்ப பயத்தோடு தான் எடுத்துகிட்டு வரேன் நான். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், நம்ம ஏதோ கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறோம், அந்த பொருளை நான் எப்படி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வர்றது? ரொம்ப நடுங்கி போயிட்டு தான் நான் வேலைக்கு போயிட்டு டெய்லியும் வரேன் நான். ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்கும், லிஃப்ட் கேட்டால் கூட நான் யாருக்கும் அலர்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா யாரையுமே நம்ப முடிய மாட்டுது. அப்படி இருக்கக்குள்ள ஆட்சி நல்ல விதமாக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 10 வயசு ஆக மாட்டேதுங்க, அதுக்குள்ளே கஞ்சா கொலை. டெய்லி பேப்பரை எடுத்தாவே அதே தான். டெய்லி பேப்பரை எடுத்தால் இங்கே கொலை, இங்கே கொலை, இங்கே கஞ்சா. 10 வயசு முழுசாக ஆக மாட்டுது. உடனே 5 பேர் 10 பேர் எடுத்து கஞ்சா எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இடத்துலையும் அந்த முள்ளு தோப்புலையும் இந்த முள்ளு தோப்புலையும் எல்லாம் கிராமத்தில் எல்லாமே முக்கால்வாசி இதே தான் நடக்குது. ரோட்டில் நடக்கவே முடியவே இல்லை. எங்கள் பெண்களுக்கு அதான் பாதுகாப்பே இல்லை சார். பெண்களுக்கு பொம்பளைங்களை ஸ்கூலுக்கு இப்போ குழந்தைங்கலேருந்து இப்போ பெரிய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பினாலே பயமாக இருக்குது. பிள்ளைங்க வீட்டுக்கு வருமா, திரும்ப வீட்டுக்கு வருமா அப்படின்னு நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்குறோம். வயசானவங்க தான் இப்போ அப்படின்னு பார்த்தாக்கா சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஐயோ இந்த ஸ்கூல் போன பிள்ளைங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வருமா அப்படின்னு ஒரு நாள் நாங்கள் பயந்துட்டு தான் சார் இருக்கிறோம். அந்த மாதிரி மோசமாக இருக்குது ஆட்சி. கொஞ்சம் ஆட்சி மாறினாலாவது பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம்.